முருகனுக்கு கோபம் வந்ததா தெரியுமா? சூரபத்மனை அழித்த பின் உலகம் வெற்றியை கொண்டாடியது. தேவர்கள் மகிழ்ந்தனர், அசுரர்கள் தோற்றனர். ஆனால் அந்த போரின் அதிர்வு இன்னும் முருகனின் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அது சாதாரண கோபமல்ல, அது தர்மத்தை காக்க எழுந்த தெய்வீக தீ. ஆனால் அந்த கோபம்தான் முருகனை திருத்தணிக்கு அழைத்துச் சென்றது. போரின் சத்தத்திலிருந்து தூரமாக அமைதியால் சூழப்பட்ட ஒரு புனித மலையை அவர் தேர்ந்தெடுத்தார். அதுதான் திருத்தணி. அந்த மலையின் காற்று, அந்த நிலத்தின் சக்தி, அந்த இயற்கையின் தெய்வீக அமைதி முருகனின் உள்ள கோபத்தை மெதுவாக அணைத்தது. வேல் கீழிறங்கியது, கண் மென்மையடைந்தது, மனம் அமைதியை அடைந்தது. அந்த நாளிலிருந்து திருத்தணி வெற்றியின் அடையாளம் மட்டுமல்ல, அமைதியின் அடையாளமாகவும் ஆனது. ஏனெனில் உண்மையான சக்தி கோபத்திலில்லை, அமைதியில்தான். அறுபடை வீடு பயணம் தொடர்கிறது. அடுத்த புனித இடத்தில் மீண்டும் சந்திப்போம்.